வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரவா கேசரி. தேவையான பொருட்கள் 200 கிராம் ரவை, 300 கிராம் சுகர், தேவையான அளவு நெய், கொஞ்சம் முந்திரி, கிஸ்மிஸ், ஃபுட் கலர். கொஞ்சம் நெய்யை விட்டு கிஸ்மிஸ் முந்திரிய வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. நல்லா கிஸ்மிஸ் வந்து இந்த மாதிரி பலூன் மாதிரி வரணும். இப்போ நம்மளோட கிஸ்மிஸ் வந்து பலூன் நிறத்தில் வந்துருச்சு. முதல்ல இதை எடுத்துருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கு. இதோட லைட்டாக இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்குங்க. நம்மளோட ரவையை வந்து லைட்டாக வறுத்துக்குங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம். நெய் விட்டு வறுக்கும் போது நம்மளோட ரவை வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்மளோட ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் பரப்பிக்கலாம். நம்ம எவ்வளவு ரவை எடுத்துருக்கோமோ அது 1க்கு 3 அளவு தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி வந்து இப்போ கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை போட்டு கலந்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணுங்க. அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. கட்டி இல்லாம கலந்து விடுங்க. நம்ம விட்டுருக்க தண்ணியிலே நல்லா வெந்துடும். ரவையை வறுத்து போட்டால் தான் நம்மளோட ரவா கேசரி நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே போட்டு செஞ்சிங்கன்னா ரவையோட பச்சை வாசனை இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நம்மளோட ரவை நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரோட இனிப்பை பொறுத்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் தளர்ந்துரும். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரமும் செஞ்சிடலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் ஒரு ரவையும் நெய்யும் இருந்தால் போதும். கொஞ்ச நேரத்திலே இதை செஞ்சு பிடிச்சி நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு கேசரி இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இருந்தால் போதும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு கலராக வேணும்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த ஃபுட் கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் 1 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் எடுக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நெய்யை விட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த நெய்யெல்லாம் உள்ள அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ திரும்பி நெய்யை விடலாம். நம்மளோட ரவா கேசரியில் வந்து நெய் பிரியணும். அது வரைக்கும் நம்ம நெய்யை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தளர்வாக இருக்கும்போது நம்ம ரவா கேசரியை இறக்கிடலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸை ஆட் பண்ணிடுங்க. நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த பக்குவத்திலேயே ரவா கேசரியை இறக்கிடலாம்.